ஆனால் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய கருங்காலிகளால் வர வினை அது. நான் அப்படி தான் சொல்லுவேன். நான் யாருமே பேரை விட்டு சொல்கிறேன், எல்லாமே இந்த மாதிரி கருங்காலிகளால் வந்தது. தமிழ் தேசியம் எப்பொழுதெல்லாம் வளர்ந்தெடுக்கிறதோ அப்போல்லாம் ஒரு கருங்காலிங்க இந்த மாதிரி யாருன்னா வந்துட்டு கலைச்சி ஆட்டத்தை போட்டு இந்த அளவுக்கு ஏன் கோவப்படுறீங்க? இல்லைங்க, இந்த அளவுக்கு இல்லைன்னா எடுத்துட்டு போட்டோம். எனக்கு சீமானை விடுங்க. நீங்க இல்லை, ஏகலைவன் வந்து நாம் தமிழர் சீமான் அல்லது இவர்களுடைய சொம்பா மாறிட்டீங்களா? இந்த அளவுக்கு கோவப்படுறீங்க? இல்லை, நான் ஏன் அது சீமான் சொம்பா இருந்தால் தான் உங்களுக்கு கோவம் வரணுமா? சீமான் வீட்டு சொம்பா இருந்தால் தான் உங்களுக்கு கோவம் வருமா? பாலாவாக இருந்தால் வராதா? தனிப்பட்ட பாலாவாக இருந்தால் உங்களுக்கு கோவம் வருமா வராதா? கோவம் வரணும். அப்போ அந்த கோவம் எனக்கு வரதில்ல மட்டும் ஏன் சீமான் சொம்புன்னு சொல்லி பேர் கொடுத்துறீங்க? புரியல எனக்கு. அந்த கோபம் பாலாவுக்கு வராதா? இன்னொரு முரளிக்கு வராதா? வர வெங்கடேசனுக்கு வராது? எல்லாருக்கும் வரும் தானே? வருதா இல்லையா? அப்புறம் அந்த கோவம் அவர் இப்போ நீங்க இப்போ பேச பார்த்தா பல்லடுமாறன் வந்து சீமானை ஆதரிக்கவில்லை. சீமானை நீ ஆதரிக்க வேணாம். இதுக்கு முன்னாடி நீங்க ஆதரிக்காம அவர் வளர்ந்து வந்துட்டாரு. கேட்கவே இல்லை, விட்டு கடந்து எங்கேயோ ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்குது. நீங்கள் முட்டு கொடுத்தா வந்தார் அங்கீகாரம் கட்டு. இதில் நம்ம யதார்த்த அரசியலை பேசினா நீங்கள் முட்டுன்றீங்க சொம்புன்றீங்க. பார்த்தீங்களா? யதார்த்த அரசியல்னா தான் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, யாருமே எதிர்பார்க்கல. அவராக கத்தி பிரச்சாரம் நீங்கள் எல்லாம் முடக்கி வச்சுருந்தீங்க. 2009க்கு பிறகு மேதகு தலைவரும் அந்த படம் அந்த அரசியல் எந்த வீதியில் நீங்கள் எடுத்துகிட்டு நடமான்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் கூட்டமும் உங்கள் கூட இருந்த ஒட்டு சட்டைகளும் நான் ஓப்பனாக நான் சொல்ல வரேன். ஓப்பனாக வாங்க பேசுவோம் உட்காந்துட்டு. நான் பேசுறதுல தப்புன்னு நான் அங்கேயே வந்துட்டு இல்லை, எனக்கு மானக்கெட்டு உங்ககிட்ட நிற்கிறத போயிடலாங்க. வா பேசுவோன்னு எங்கே நீங்கள் பேசுனீங்க? இவங்க நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நடத்துவீங்க. அதை தாண்டி வேறு என்ன பண்ணீங்க? அப்புறம் கேட்டாக்கா பர்சன்டேஜ் சொல்லிட்டீங்க. இத்தனை பர்சன்டேஜ் நாங்கள் இதை பற்றி பேசுவோம், இத்தனை பர்சன்டேஜ் தமிழ்நாட்டு அரசியல், மீதி 70% சாதி ஒழிப்புக்கு நாங்கள் கீழ்ச்சி நாளாக போட்டுருவோம் தமிழ்நாட்டில்ன்றீங்க. கோவம் வருதா இல்லையா? அப்புறம் இதை நான் பேசுனா நீங்கள் எப்படி சீமானுடைய சொம்புன்னு சொல்ல முடியும்? சீமான் சொம்பாக இருந்தால் தான் கோவம் வரும்னாக்கா அப்புறம் அது நீங்கள் அங்கீகரிக்கிறீங்களான்னு அர்த்தமா? சீமானுக்கு சொம்பாக இருந்தால் தான் எனக்கு உணவு வரும், கோவம் வரும், கோவப்படுறீங்களேன்னு கேட்குறீங்களா? சீமான் சொம்பாக இருந்தால் தான் வருது அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? புரியுதா? சரி, நான் இருந்துட்டு போகிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு இந்த பிரச்சனைகள் பேசப்படுதா இல்லையா? வாங்க.